ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர்கள் கொடுத்த இன்டர்வியூவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். அதில் இது எல்லாமே இறைவன் நடத்துகிற நாடகம்னு புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னா, எல்லாமே இறைவன் நடத்துகிற நாடகம்தான், ஆனாலும் உங்களுக்கு ஃப்ரீ வில்னு ஒன்று இருக்குது. இது கிறிஸ்தவர்கள் இதை சொல்லுவாங்க. மெயினாக எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிட்டதுனால கடவுள் துரத்திடுறார். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தடுத்துருக்கலாம்ல அவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க அதை சமாளிக்கணும் இல்லையா? அதுக்காக இல்லை, கடவுள் டிக்டேட்டர் கிடையாது, சர்வாதிகாரி கிடையாது, உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு அப்படின்றாங்க. ஸோ அதனால் சுதந்திரம் கொடுக்குறாரு, இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு கனியை சாப்பிட்டதுக்காக சொர்க்கத்தை விட்டே துரத்துறதுக்கு பேர் சர்வாதிகாரம் இல்லையா? இல்லையா? ஸோ அது என்ன ரகசியம்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே. அந்த ஃப்ரீ வில்ன்ற வேர்டு, அதாவது உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது. ஏன்னா இங்கே கேள்வி கேட்கும்போது அப்படி தான் கேட்குறாரு. இது எல்லாமே இறைவன் நடத்துகிற நாடகமா, இல்லை எனக்குன்னு ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் இருக்குதா, சுதந்திரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு மகாவிஷ்ணு அவர்கள் இது கடவுள் நடத்துகிற நாடகம் தான், ஆனால் இது என்னென்னா, அந்த கடவுள் நடத்துகிற நாடகத்தில் ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணும், அந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரீவில். அங்கே எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்கும், எதிர்காலம் அமையும் அப்படிங்கிறார். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை நான் இப்போ செய்கிற காரியம்தான் டிசைட் பண்ணுதுன்னா, நான் இப்போ நான் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை கூட இதுக்கு முன்னாடி நான் செய்த காரியம் தானே டிசைட் பண்ணியிருக்குது. அப்போ முழுக்க முழுக்க கர்மாவாகவே ஆகிடும் இது. ஸோ விதி தன்பால் ஈர்த்து கொண்டு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். ஆனால் அங்கே நீங்கள் அவேர்னஸில் இருக்கிறதுக்கு, சைலன்ஸில் இருக்கிறதுக்கு, தர்மத்தின்படி நடக்கிறதுக்கான அந்த ஒழுக்கத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒரு ஆழமான ரகசியம் இருக்குது கண்டிப்பாக. அது என்ன, விதி தன்பால் ஈர்த்துட்டு போகும் அப்படிங்கிறது அவர் ஒரு மேலோட்டமாக சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆழமான ரகசியம் இருக்குது. அதை உணர்ந்து அவர் கண்டிப்பாக சொல்லலை. அது என்ன விதி அப்படின்னா, இப்போ உடலுக்கான விதின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தை கட்டிலேருந்து எத்தனை தடவை விழுந்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது, ஜாலியாக நடக்கும். அந்த நேரம் அழுவுமே தவிர நடக்கும். ஆனால் வயசானவங்க விழுந்தால், ஒரு 30 வயதுக்கு மேலே விழுந்தாலே, 40 வயதுக்கு மேலாம் விழுந்தால் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ 50, 60 ஆக ரொம்ப டேஞ்சர். அவ்வளோதான். அப்படியே ஒன்ஸ் விழுந்தாங்கன்னா அப்படியே படுத்த படுக்கை ஆவாங்க, அப்படியே இறந்தே போயிடுவாங்க. இது உடலுக்கான விதி. எப்படி இது சின்ன வயசில் அது நல்லா இருக்கும், வளர 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 ஒரு மாதிரி ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு விதி இருக்குது, அது பெரிய விதி. அது அந்த விதியைத்தான் நாம் ஒவ்வொரு வீடியோவிலும் இந்த சக்கரத்தை தூக்கிட்டு சொல்கிறோம். அது என்ன விதி அப்படின்னா, அந்த உடல் குழந்தையாக இருக்கிற மாதிரி அனைத்து ஆத்மாவும் குழந்தையாக இருக்கிற ஒரு யுகம், சத்தியுகம். அப்போ தான் பூமிக்கு வருது முதலாக. அப்போ அது குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருக்கும். ஸோ அங்கே எந்த பாவமுமே நடக்காது. ஏன்னா அந்த யுகத்துடைய விதி அது. விதினா யாரும் எழுதலை இல்லையா? குழந்தை இப்படி தான் இருக்கணும்னு யாராவது எழுதுனாங்களா? கிடையாது. அது ஆல்ரெடி அந்த விதிப்படி நடக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் யாரும் எழுதலை, எல்லோரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. அவர்களே மறுஜன்மம் எடுத்து அடுத்த யுகத்துக்கு வரும்போது, சத்தியுகத்துலேருந்து திரேதா யுகத்துக்கு வரும்போதும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் சத்தியுகத்தில் ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க, இங்கே ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க. 2 ரொம்பலாம் ஒரு ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா அர்த்தம். நல்லவர்கள் ரொம்ப நல்லவர்கள், இவங்க கொஞ்சம் கம்மி. கெட்டவர்கள் கிடையாது, எந்த கெட்ட காரியமும் பண்ண மாட்டாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் கெட்ட காரியமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே இன்டர்வியூவில் மகாவிஷ்ணு சொல்லியிருப்பாங்க, கோபப்படுறது தப்பு கிடையாது, அறத்துக்காக கோபப்படணும் அப்படின்ட்டு ஒரு பாம்புடைய உதாரணத்தை வச்சு சொல்லியிருப்பார். அதை பற்றி நம்ம போட்டிருப்போம். காமம் தப்பு கிடையாது, பற்று தப்பு கிடையாது, அப்படியே ஒன்றா போக வேண்டியது தான் இல்லையா? கரிமீன் சாப்பிட்றதும் தப்பு கிடையாது, தேவைப்பட்டால் கொலை பண்ணுறதும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக வேண்டியது தான். ஆனால் இதெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது.
எந்த காரணத்துக்காகவும் காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது. ஸோ அங்கே இப்போ எப்படி ஒவ்வொரு மனிதனும் இப்போ ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் 5 பேரும் 5 விதமாக இருப்பாங்க. சொர்க்கத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கோபம் வராது. ஏன் வராதுன்னா, அந்த ஆத்மாவுக்கு அந்த பலம் இருக்கும். அதை ஒரு விளையாட்டாக பார்க்குறது, விலகி சாட்சியாக பார்க்கக்கூடியது, அது ஒரு சக்தி. அந்த சக்தி ஆரம்பத்தில் இருக்கும், அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடும். 2500 வருஷம் கழிச்சு, இது மொத்தமே 5000 வருட காலச்சக்கரம் தான். ஆனால் லட்சக்கணக்கான வருடங்கள்னு புராண கதைகளில் போட்டிருக்கோம். அது மனிதர்கள் எது நாம் சொல்கிறது, கடவுள் சொல்கிறது. ஏன்னா அடிக்கடி கமெண்ட்டில் உங்களுக்கு யார் இது சொன்னால், நான் சமீபமாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கமா நரகமா இதெல்லாம் ஆத்மாவுக்கு தானே தெரியும், அது இறந்தால் தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஒரு 10 தடவையாச்சும் ஒவ்வொரு வீடியோலையும் கடவுள் சொல்கிறாருன்னு தான் சொல்லியிருப்போம். எப்படி சொல்கிறாருன்னும் சொல்கிறோம். அது ஏனோ ஒரு சிலருடைய காதுக்குள்ளே போகிறதே இல்லை அப்படிங்கிறது கூட ஏன்னு கூட எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதையுமே கடவுள் சொல்கிறார். சொர்க்கத்தில் யார் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும், மற்றவங்ககிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் புரியாதுன்றார். ஆனால் சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. இன்றைக்கி 1000 கோடி மக்கள் தொகை, அங்கே ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ கம்மியாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி கம்மியானவர்களுக்கு தான் இது புரியும். ஸோ இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து புரியவும் செஞ்சிடுச்சு, எந்த டவுட்டும் இல்லாமல் அப்படின்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான். ஆக்சுவலாக ரொம்ப எளிமையாக படம்லாம் வச்சு நம்ம சொல்லுவோம், இது குழப்பமாக இருக்குதுன்னுவாங்க. குழப்புன்னு குழப்பாங்க, அது எங்களுக்கு தெளிவாக இருக்குதுன்னுவாங்க. அது பேசுகிறவங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக அவங்களே குழப்பத்தில் தான் பேசுவாங்க, அது இவங்களுக்கு தெளிவாக இருக்குதான். ஸோ அதே மாதிரி அடுத்தது சத்தியுகம், திரேதாயுகம். துவாபர யுகத்தில் வரும்பொழுது என்ன ஆகுது, மனிதனுக்குள்ளே கொஞ்சம் அந்த காமம், கோபம் இதெல்லாம் வருது. சத்தியுக, திரேதாயுகத்தில் காமம்னு கூட கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாள். அவ்வளோ பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். இந்துக்கள் வழிபடுற தெய்வங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், வேறு யாரும் இல்லை. நாமளே தான் அங்கே இருந்து மறுஜன்மம் எடுத்து இப்போ கீழான நிலை. இன்றைக்கி பாலியல் குற்றங்கள், கொலை நிறைய பார்க்குறோம்ல, அதில் நிறைய பேர் சொர்க்கத்தில் இருந்தவர்களாகவும் இருக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அப்படி இருந்தவர்கள் தான் கடைசியில் அப்படி ஆகிறோம். ஏன்னா ஆத்மா சக்தி இழக்குது. ஆரம்பத்தில் சக்தி இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்குது, கொஞ்சம் நல்லவங்களாக இருக்குது, அடுத்தது கொஞ்சம் கெட்டவங்களாக மாறுது நரகத்தில். அதனால தான் இது நரகம்னு சொல்கிறோம். பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் அதிகமாகிட்டே வரும். கலியுகத்தில் ரொம்ப அதிகமாகும். கலியுகத்தின் இறுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், ஏன் நல்லவங்களே பார்க்க முடியல, நல்ல எண்ணம் கொண்டவர்களே பார்க்க முடியல, எல்லாருமே கெட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இது கலியுகம், இங்கே அப்படி தான் இருக்கும். 50 வயதுக்கு மேலே ஆரோக்கியமானவர்களே பார்க்க முடியலன்னா அது உடலின் விதி. இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் உடலின் விதி. ஆனால் சத்தியுகத்தில் 150 வருடம் ஆயுள், 150 வருடமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒரு சின்ன தலைவலி கூட வராது. ஆஸ்பத்திரி, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குமே அங்கே வேலை கிடையாது, எதுவும் இருக்காது. ஸோ அங்கே அப்படி இருந்துச்சு. கலியுகத்துடைய விதி இது. அந்த மாதிரி கலியுகத்தில் ஒரு நல்லவன் கூட இருக்க மாட்டான். அப்படி ஒருத்தனை நீங்கள் நல்லவனாக நினச்சிங்கன்னா நல்லவன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஸோ எதுக்காகவும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாதவர்களாக இருந்தாங்க பாருங்கள், அவங்க தான் நல்லவர்கள். குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருந்தார்கள். அப்படி இருந்தவர்கள் தான் இப்போ இப்படி ஆகி இருக்கிறோம் நாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறார் இல்லையா, விதி தன் பக்கம் ஈர்க்கும்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் சத்தியமாக அதோடைய ஆழம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அவர் இதை சொல்ல போகிறார் இல்லையா. கலியுகத்தில் தப்பு செய்கிறது தான் விதி, தப்பு செய்கிறதுக்கு தான் தூண்டும். அதை தப்பு தான் விதி இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஸோ ஏன்னா இங்கே பலகீனமாயிட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உள்ள பல ஜென்மமாக அது வருது. ஆத்மா சக்தி இழக்கும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம், பலசாலியாக இருப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. 2100 வருடம் ஒருவர் ஆத்மான்னு பார்க்கறதுனால ஆண் பெண் எவ்வளோ அழகாக இருந்தாலும்
சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க, ஈர்க்கப்பட மாட்டாங்க, சின்ன சலனம் கூட ஆகாது, சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், உள்ளுக்குள்ளே இருந்து வந்தது ஆனந்தம். ஆனால் 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. அப்போ தான் மயக்கம் வருது, புலனின்பம். அந்த மயக்கத்தின் உச்சம் தான் காமம். இன்றைக்கி அதே வாழ்க்கைன்னு மூழ்கிட்டாங்க. கள்ளத்தொடர்புக்காக ஆண்கள் கொலை பண்ணுறது, பெண்கள் கொலை பண்ணுறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. பெத்த குழந்தைய கொலை பண்ணுறது இல்லையா, இன்னும் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது. காமத்தினால, கோபத்தினால, பற்று, பேராசை, அகங்காரத்தினால. அப்போ கலியுகத்தில் எல்லாரையும் அதில் விழ வைக்கிறதுக்கு தான் அது ட்ரை பண்ணும். ஆல்ரெடி உங்களுக்குள்ளே அந்த பலகீனம் இருக்கும். ஆனாலும் ஒரு சின்ன வயசில் அந்த சூழ்நிலை இல்லை, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும்னும் போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது எங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த கோபம் வந்துச்சுன்னே தெரியாது. அது உள்ளே ஏற்கனவே இருக்கிறதா, மற்றவங்க நோண்டுறதுனால வரல, உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக ஒருத்தவங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குதுன்றீங்களே, அவங்க கூடவே சந்தோஷமாக மற்றவங்க இருக்கிறாங்கல்ல, அப்போ பிரச்சனை அவங்ககிட்டயா உங்ககிட்டயா இல்லையா? உள்ளுக்குள்ளே இருக்கிறத அது தூண்டும். ஸோ அதுதான் அவர் விதி தன் பக்கம் ஈர்க்க ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறார். அப்போ நம்ம தர்மத்தின் வழிப்படி ஒழுக்கமாக நடக்கணும், சரியான முடிவு எடுக்கணும், அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அதே மகாவிஷ்ணு தான் கோபப்பட்டார். ஆமாம், நான் அந்த அறம் சார்ந்த கோபம் இருக்கலாம். அப்போ என்ன இங்கே நல்லது, எப்படி முடிவு எடுப்பீங்க நல்லது எது, தர்மம் எதுன்ட்டு? ஏன்னா இங்கே உங்கள் தர்மத்தையே மாற்றிக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. யாருக்கும் இங்கே சுயமாக நல்லது எது கெட்டது எதுன்னு முடிவெடுக்கிற சக்தியெல்லாம் சத்தியமாக கிடையாது இல்லையா? மற்ற பெண்ணை இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க 4 தலைமுறைக்கு முன்னாடி. இன்றைக்கி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகியிருந்தால் என்னங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க காமத்தில் ஈடுபடலாம். சட்டமாயிடுச்சு, பொதுவாகிடுச்சு. அப்போ என்ன மாறிக்கிட்டே இருக்குமா தர்மம்? ஒரு காலத்துக்கும் ஒரு யுகத்துக்கும் கிடையாது. கடவுளுடைய தர்மம் ஒரே விஷயந்தான். அந்த தர்மத்தை மீறினாலே உங்களுக்கு தண்டனை, அதுதான் விஷயம். ஒரு முஸ்லீம் சகோதரர் அவங்க மதத்தில் 4 திருமணம் பண்ணலான்ட்டு இருக்குது இல்லையா? அப்போ அந்த முஸ்லீம் சகோதரரை கேட்குறேன், 4 திருமணம் அவருக்கு ஒய்ஃப் பயங்கர டார்ச்சர் அப்படின்னு அவர் சொல்கிறார். உண்மையானு நமக்கு தெரியாது. அப்போ சரி, அதான் டார்ச்சர் பண்ணாங்களா, வேறு கல்யாணம் பண்ண வேண்டியது தான். ஒன்று பண்ணிக்கிட்டே படாத பாடுபட வேண்டியது, அப்புறம் நடுத்தரில் கட்டி புரண்டுட்டு விழ வேண்டியது தான் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இது கடவுளுடைய விதி இல்லையா? காமத்தில் நீ விழுந்தாலே உனக்கு பிரச்சனை தான். அது ஒரு பெண்ணோட விழுந்தால் கூட, மனைவியோட விழுந்தாலும் சரி, அதில் தான் இங்கே பிரச்சனையே வருது. சொர்க்கத்தில் காமம் இல்லை, அதனால் ஆனந்தமாக இருந்தாங்க. எப்போ காமத்தில் விழுந்தானோ முடிஞ்சு போச்சு. அதேமாரி கோபம், எதுக்காக நீங்கள் கோபப்பட்டாலும் தண்டனை உண்டு இல்லையா? பற்று. இப்போ இங்கே என்ன ஒரு விஷயம்னா, அதில் அவர் சொன்னது ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. விதி தன் பக்கம் ஈர்க்கின்றார் இல்லையா? அது என்ன விதி தெரியுமா? கர்மத்தின் விதி. நீங்கள் செய்த பாவம் அதற்கான தண்டனையை கொடுப்பதற்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய பலகீனம் என்னன்னு தெரியும், அங்கே எடுத்தால் நிற்கும். நீங்கள் நியாயம் நினச்சிட்டு கற்றுவீங்க, மாட்டிக்குவீங்க. உங்களுடைய சொத்தையே அபகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் நியாயம்தானன்னு நீங்கள் கற்றுவீங்க. ஆனால் நீங்கள் பல கொலை பண்ணியிருப்பீங்க போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தைய ஜென்மங்கள்லையோ. அதுக்கான விதி இங்கே வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியாது. அங்கே கத்துறதுனால உங்களுடைய வாழ்க்கையை விபரீதமாக மாறி அமைதியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய இன்றைக்கி பார்க்குறோம்ல. நிறைய ஜெயிலுக்கு போகிறாங்க கொலை பண்ணிட்டு சொத்து பிரச்சனையினால். அந்த கொலை பண்ணிட்டு போகிறவன் எல்லாம் அநியாயத்துக்காக கொலை பண்ணியிருக்க மாட்டான், அவனுக்கு அநியாயம் நடக்குதுன்னு டென்ஷனாகி கொலை பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ அந்த சொத்து அநியாயமாக தான் அவங்ககிட்ட அபகரிக்க பார்த்தாங்க, அவன் கொலை பண்ணிட்டான். இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் தான் இருக்கிறான். அப்போ அநியாயமாக அபகரிக்கிறான் இல்லையா? அவனுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கும் தண்டனை தேவை, உனக்கும் தண்டனை தேவை. ஏன்னா அவனும் பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருப்பான். அந்த பாவம் தான் அவனை இன்னும் பாவம் செய்ய வைக்கிது. அவன் செய்கிற பாவம் இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச பாவத்தின் அந்த குணத்தை தூண்டுது, அந்த கோபத்தை தூண்டுது. ஒருவேளை நீங்கள் பிரம்மகுமாரிகள் ஞானத்தை எடுத்து நல்லா பயிற்சி பண்ணி எதை பிடுங்கி விட்டாலும் எனக்கு கோபமே வராதுப்பா அப்படிங்கிறத பல கோடி முறை உங்களுக்கு சொல்லி 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 உங்களை அமைதிப்படுத்திட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ஆனால் அவன் தப்பிச்சிடுவானே, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு என்ன கவலை இல்லையா? ஆமாம், அவன் தப்பிச்சிடுவான் தான். ஆனால் அதுதான் கடவுளுடைய கருணை இல்லையா? நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவன் தப்பிச்சிடுவான். ஆனால்
ஒருவேளை அந்த குணத்தை அவன் அப்படியே, ஏன்னா அந்த குணத்திலேருந்து வர்றது, நீங்களே பிரம்மகுமாரியாகி பல வருஷம் முயற்சி பண்ணி தான் கோபத்தை விட்டுருப்பீங்க. அப்பயும் ஸ்லைட்டாக எட்டி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் எப்படியோ உஷாராகி வெளில வந்துடுவீங்க. ஆனால் அவன் அவ்வளோ சீக்கிரம் மாற முடியுமா? ஒருவேளை அவன் பிரம்மகுமாரியாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, மாறிட்டா அவன் பிரச்சனையே கிடையாது. அவனே உங்கள் கூப்பிட்டு இந்தாப்பா தெரியாதனமா அவன் சொத்தை அபகரிச்சிட்டுன்னு கொடுத்துருவான், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த குணம் அவனுக்கு விட்டு போகாது இல்லையா? அப்போ அந்த குணத்தை வேற ஒருத்தர்கிட்ட காட்டும்போது சின்ன தப்பு தான் பண்ணுவான், மாட்டிக்குவான். அந்த பாவக்கூடம் நிரம்புற வரைக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம், நரகத்தில் பாவம் செய்கிறோம்ல, தண்டனை கிடைக்காது. துவாபரயுகத்தில் ஆரம்பத்தில் செய்யும்போது தண்டனை கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும் இல்லையா? ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிக்கிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே நிரம்பி வழியாது, அது ஃபுல்லாக ஆன பிறகு தான் நிரம்பி வழியும். அதுதான் பாவக்குடம் நிரம்புறதுன்னு நீங்கள் நிறைய மகாபாரதம் நிறைய கதையில் இருக்கும். அது நிரம்புற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டவே மாட்டீங்க. இன்றைக்கி நிறைய பேர் மாட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த ஆத்மா புதுசாக இப்போ தான் வந்திருக்கும் பிறக்கிறதுக்கு, இப்போ தான் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அநியாயம் செய்கிறவனுக்கு தான்ப்பா வாழ்க்கை, நம்மளும் செய்யலாம்னு நினைப்பீங்க, டக்குன்னு மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிரம்பி இருக்குது. ஒரு சொட்டு போட்டாலே டமால்னு வெளில வந்துடும், தண்டனை கிடச்சிடும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் கண்டுக்காமல், உங்களுக்கு நடந்த அநீதியை கண்டுக்காமல், அவனுக்கு தண்டனையும் கொடுக்காமல், அதற்கான முயற்சியும் பண்ணாமல், அவனை சபிக்க கூட இல்லை, இன்னும் ஒருபடி மேலே போய் அவன் நல்லா இருக்கணும், அவன் மனம் தூய்மையாகணும், ஏன்னா இப்படியே தொடர்ந்தான்னா எங்கேயோ போய் மாட்டிக்குவான் அப்படின்னு தாயன்போடு நீங்கள் எண்ணம் வச்சிங்கன்னா அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். அவன் மாறுவான். அவன் மாறுவதற்கான அந்த புண்ணியம் உங்கள் கணக்கில் வந்து சேரும். அதோடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இறைவன் இந்த ஞானத்தை கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம சொல்கிறது எந்த வேதத்தையும் படிச்சுட்டு சொல்லலை, அப்படியே நான் அனுபவத்தில் சொல்கிறேன்ட்டுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன அனுபவத்தில்? சரி எது தப்பு எதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு போது என்ன அனுபவத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? வேணால் இப்போ இறைவன் கொடுக்குற ஞானத்தை வச்சு நீங்கள் ஆமாம் இப்படி தான் இருக்குது இல்லை அப்படின்னு அந்த அனுபவத்தில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஞானத்தை. ஆனால் இந்த ஞானமே கிடைக்காம நாங்கள் அனுபவத்திலே கண்டுபிடிச்சிட்டோம்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி அவ்வளோ புத்திசாலியாக மனிதன் எவனாவது ஒருத்தர் இருந்தால் கூட கடவுள் வர தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் இறுதியில் வராருன்றது தான் இயேசுவின் 2ஆம் வருகை, கல்கி பகவான் ஒவ்வொரு மதத்திலும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க, வந்து இங்கே தான் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் வரார். அவர் தான் இது வரைக்கும் வந்ததில்லை, பிறப்பிறப்பில் வருவதே கிடையாது. டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். குழந்தையாக பிறக்காதனால தான் சிவனுக்கு மட்டும் மனித உடல் கொடுக்காம லிங்க ரூபம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த யார் உடம்புல வராரோ அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் பிரம்மா குமாரிகள் ஆகிறோம். அதாவது கடவுளுடைய குழந்தை பிரம்மா மூலமாக ஆகிறதுனால பிரம்மாவுக்கும் குழந்தை. ஸோ சிவபெருமான், அவரை தான் அல்லாஹ் பரமபிதானும் சொல்கிறாங்க, கடவுள் ஒருவர் தான். அந்த சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோமே தவிர வேதத்தை படித்தோ சொந்த அனுபவத்தை வச்சோலும் சொல்கிறது கிடையாது. ஆனால் இறைவனுடைய ஞானத்தை விளக்கிறதுக்கு சில அனுபவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர அனுபவத்தை வச்சே நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களே நல்லா இருக்கட்டும், மனம் மாறணும், அதுக்கான தண்டனையிலேருந்து அவங்க தப்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கணக்கிலேருந்து நீங்கள் முதல்ல தப்பிச்சிடுறீங்க. ஆனால் நீங்கள் சாபம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் ரொம்ப 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 கொடுமையான விஷயம். அதாவது எப்படின்னா, நாங்கள் கிராமத்தில் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் திடீர்னு மாடு மிரண்டு ஓடி வரும், கும்பலாக மேய்க்க இட்டுட்டு போவாங்க, திடீர்னு ரோட்டு வழியாக வரும். அப்படி உங்களை கடந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே தேடி ஓடி போய் அதை மூக்கணாங்கயிறை பிடிச்சி இழுக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கண்டத்தை கொடுக்க வந்துடுச்சு, அது போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நாசமாக இருப்போனும், இதாகணும் அதாகணும்னா மூக்கணாங்கயிறை பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியல உங்களுக்கு? நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல சாபம், அவன் அனுபவிப்பான். நீங்கள் எதுக்கு சாபம் கொடுத்தீங்க? அவன் துடிக்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு கொடுத்தீங்க. போய் எங்கேயோ ஒரு ஜென்மத்தில் போய் அடையணும்னு கிடையாது இல்லையா? ஆனால் அதை நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ தெரியுமா? அவனுக்கு எப்போ வேணாலும் தண்டனை கிடைக்கும். எப்போ கிடைச்சாலும் நீங்கள் பார்க்கணுன்னா அவனுக்கு நீங்கள் அம்மாவாக இருக்கணும், அப்பாவாக இருக்கணும், கணவனாக இருக்கணும், மனைவியாக இருக்கணும், அல்லது குழந்தையாக இருக்கணும். இதை உருவாக்குனது யார்? நீங்கள் தான், அந்த எண்ணம். ஸோ அவர் சொல்கிறார் இல்லையா, சூழ்நிலை எடுத்து அந்த வைக்கும் விதி. அந்த நேரம் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிச்சிட்டிங்கன்னா, தர்மத்தின் வழிபடி நடந்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிடுவீங்க.
அதை தப்பிச்சிடுவீங்கன்னு அவர் சொல்லலை. ஏன்னா கர்மத்தின் விதியை பற்றி அவர் அங்கே எடுத்துகிட்டு வரல. ஏதோ விதின்னு சொல்லிட்டார் பொதுவாக. ஆனால் இப்போ நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து எதிர்காலம் அமையுன்றது இதுதான் விஷயமே. நீங்கள் இங்கே சாபம் கொடுத்ததுக்கான தண்டனை நீங்களும் சேர்த்து அனுபவிப்பீங்க. ஆக்சுவலாக அவன் தான் அனுபவிக்க போகிறான். ஆனால் உங்களுக்கு பற்றுன்னு வந்துடுச்சு, அது ஒரு பாவம் இல்லையா? அதனால தான் பற்றை விட சொல்கிறார். அந்த பற்றுனால அவன் துடிக்கும் போதில் நீங்களும் சேர்ந்து துடிப்பீங்க. கடைசியில் காட்டுவார், ஏன் கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கடைசியில் இறக்கும்போது உங்களுக்கு காட்சி கிடைக்கும், முன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணதுனால அது உங்களுக்கு வந்து பிறந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அவன் இவ்வளோ துரோகம் பண்ணானான்னு நினைத்தாலும் அதுக்கு நான் ஏன்டா கஷ்டத்தை அனுபவித்தேன் அப்படின்னு தோணும் இல்லையா? நீங்கள் விட்ட சாபத்தினால. எல்லாருமே நல்லா இருக்கணும்னே நீங்கள் சொல்லியிருந்தாலும் அது சொல்ல வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது கலியுகம். அதனால தான் எல்லோரும் கஷ்டப்படுறோம். இப்போ இந்த ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? நீங்கள் தப்பிக்கணுன்றதுக்காக சொல்கிறாரு. அது இந்த ரகசியம் பைபிள்லேயும் வெளிப்பட்டுருக்குப்பாங்க. அதான் உங்களுக்கு அது தெரியல இல்லையா? விழா எலும்பில் சிலுவையில் இயேசு தொங்கிட்டு இருக்கும்போது விழா எலும்பில் குத்துனவனை இயேசு என்ன சொல்கிறார்? பிதாவே உங்களை மன்னிச்சிடுங்கன்றார். ஏன்னா முதல்ல அவர் தப்பிச்சிக்கிறார். இந்த ரகசியம் அதில் ஒளிஞ்சிருக்குது. அதே விஷயம் இங்கே ராமரை காட்டுக்கு அனுப்பும்போதும் சிரிச்ச முகத்தோடு அவர் போகிறாரு இல்லை, சபிக்கலை அந்த மாற்றாந்தை சித்தியை. ஏன்னா அங்கேயும் அவர் தப்பிக்கிறார். ஆனால் இது வந்து விளக்கமாக அங்கே சொல்லலை, விளக்கப்படலை. இறைவனுடைய ஞானம் கிடைக்கிறதுனால நமக்கு அதை பார்க்கும்போது ஆஹா இந்த மெசேஜ் தானே இங்கே வெளிப்பட்டு இருக்குதுன்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் பேசும்போது கூட இங்கே வெளிப்படுது. அவர் யோசித்து தெரிஞ்சு இது சொல்லலை. ஆனால் அவரே சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறாருன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதனால் தர்மத்தின் வழியே அப்படி யோசிக்கிறது, தர்மம்னா என்னன்னே தெரியாது, எது சரி எது தப்புன்னே தெரியாது, அப்புறம் எப்படி யோசிப்பீங்க? காமம் தப்புன்னே தெரியாது. ஒரு அழகான பொண்ணு வந்து அவங்க பழகிறதுல உங்களுக்கு லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, ஆனால் வந்திருக்கிறது முன் ஜென்மத்து கர்மான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தான் காமம் ரைட்டு காதல் ரைட்டுன்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். காமத்தினால கடவுளை அடையலான்னு மகாவிஷ்ணு, நாகராஜ் சாது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? பொத்துன்னு விழ தான் செய்வாங்க. விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ வெளியிலே வர முடியல. ஏன்னா நீங்கள் மற்ற உறவுகளில் வந்து தப்பிச்சிடலாம். மனைவி கிட்ட இருந்தோ அல்லது கணவன் கிட்ட இருந்தோ அவங்க மூலமாக பிறக்கிற குழந்தைகிட்ட இருந்தோ நீங்கள் தப்பிக்கவே முடியாது கடைசியிலேருந்து. ஏன்னா பயங்கரமான கர்மம் அவங்க மூலமாக தான் வரும். காமத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டாலே மிகப்பெரிய பாவத்துக்கான தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுங்க. ஆனால் என்னென்னா திரும்ப திரும்ப வரும், ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வரும். இன்னும் பயங்கர அட்ராக்ஷனான ஆணோ பெண்ணோ வந்து நிற்பாங்க, அல்லது பணக்காரங்க வந்து நிற்பாங்க. எல்லாத்துக்கும் நோன்னு நீங்கள் சொல்கிறது இங்கே காமத்துக்கு நோ சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கூடவே நீங்கள் பல ஜென்மங்களாக செய்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாத்துக்கான தண்டனைக்கு நோ சொல்கிறீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்போ தெரியும்? எப்படி நீங்கள் தப்பிப்பீங்க? சரி கர்மான்னு தெரிஞ்சிடுச்சு, பட் இருந்தாலும் பார்த்த உடனே மயங்குது. அந்த மயக்கத்துக்கு காரணம் உடல்ன்ற உணர்வு. உடல்னு ஒருவர் பார்க்கறது. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. சொர்க்கத்தில் அப்படி தான் உணர்ந்தீங்க. ஒருவர் பார்த்தீங்க, அவங்க அவ்வளோ அழகாக இருந்தும் மயங்காமல் இருந்தீங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப அசிங்கமானவர்கள், ஆண்களும் பெண்களும். ஆனாலும் உங்களுக்கு அழகாக தெரியறது காரணம் அவங்க அழகாக இருக்கிறாங்கன்னு இல்லை, நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்க, ஆத்மா பலகீனமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆத்மா பலப்படுத்துறதுக்கு ஒரே வழி ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஆத்மாவின் தந்தை இருக்கிற நாம் எப்போவுமே ஆத்மா இல்லையா? அழிவற்றது. உடல் தற்காலிகமானது. இந்த உடல் அடுத்தது இன்னொரு உடல் அப்படி போயிட்டு இருக்கும். அப்போ எப்போவுமே இருக்கிற ஆத்மா, அதில் இப்போ பாவம் தான் நிரம்பி இருக்கு. அதை எரிக்கிறதுக்கு பாவம் கொஞ்சம் கூட ஒட்டாத எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பரம சிவனை, அந்த பரம பிதாவை அன்பா அப்பான்னு நினைக்க ஆத்மாவில் இருக்கிற பாவம் அழியும். அழிய ஆத்மா தூய்மையாகும். தூய்மை ஆக ஆத்மா பலம் பெறும். அப்போ எவ்வளோ அழகானவர்கள் வந்தாலும் கொஞ்சம் கூட மனம் அசையாது. இப்போ வந்து ஆரம்பத்தில் அசையக்கூடாதுன்னு நீங்கள் வைராக்கியமாக இருப்பீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் பலம் இருக்காது. முயற்சி பண்ண 1 வருடம் 2 வருடம் 5 வருஷம் 10 வருஷம் இப்படி ஆக கொஞ்சம் கொஞ்சமாக பலம் வரும். நீங்கள் சீரியஸாக முயற்சி பண்ணி இருந்தால். பண்ணலன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வராது. ஸோ அப்போ எப்படி குழந்தைகளுக்கு வந்து எவ்வளோ பெரிய அழகான ஆணோ பெண்ணோ வந்தாலும் சின்ன மனம் சலனம் கூட ஆகாதோ அந்த மாதிரி ஆகும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆத்மா பலமாக இருக்கும். உடம்பு வேணால் பலகீனமாக இருக்கலாம், ஆத்மா பலமாக இருக்கும். வளர ஆத்மா பலகீனமாகிடுது. ஏன்னா உடல் உணர்வு அதிகமாகிறதுனால. ஸோ அப்போ அந்த உடல் உணர்வே உடைக்கணும்.
அதுக்கு ஆத்ம உணர்வில் இருந்து பரமாத்மா நினைவிலேயே மூழ்கணும். மற்ற எதையுமே பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மாவை மட்டுமே பார்க்கணும். இதை பண்ணுறதன் மூலமாக அந்த ஆத்ம உணர்விலிருந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கரெக்டாகவே இருக்கும். அதில் உடல் உணர்வில் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் எடுக்கிற முடிவு காமத்தை சார்ந்து இருக்குதா, கோபத்தினால் உந்தப்பட்டு எடுக்கிறேனா, பற்றுனால் உந்தப்பட்டு எடுக்கிறேனா, பேராசை அகங்காரத்தினால் உந்தப்பட்டு எடுக்கிறேனா. ஸோ அதுக்கு தான் நம்ம ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஓம்னா ஆத்மான்னு அர்த்தம், சாந்தினா அமைதின்னு அர்த்தம். என்னுடைய குணம் அமைதி. அப்போ அமைதியில் இருக்கும்போது தான் கரெக்டான முடிவு எடுப்பீங்க. அது எப்போவுமே அமைதி. ஆத்ம உணர்வுலேருந்து பரமாத்மா நினைக்கும்போது தான் உண்மையான அமைதினா என்னன்னே உங்களுக்கு தெரியும். சத்தியமாக இது வரைக்கும் யாருமே அதை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்க 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 அந்த ஒரு ஆனந்தமும் அமைதியும் கிடைக்கும். அந்த அமைதியில் தான் ஆத்ம பலம் கிடைக்குமே தவிர, நீங்கள் கண்ணை மூடிட்டு சுவாசத்தை கவனிக்கிறதுனாலையோ, எதையும் நினைக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறதுனாலையோ, மந்திரத்தை சொல்கிறதுனாலையோ, அல்லது பாட்டு மியூசிக்கு சாமி பாட்டு போட்டு ஆடுறதுனாலலாம் ஆத்மாவுக்கு உண்மையான அமைதி அனுபவமே ஆகாது. ஸோ இறைவனை நினைக்க நினைக்க அந்த குப்பைகள், வீண் எண்ணங்கள் அது ஃபுல்லாக எரிய எரிய தான் அந்த அமைதியை நீங்கள் வந்து அனுபவமே பண்ண முடியும். அந்த அமைதியிலே மூழ்கி மூழ்கி வெளி உலக குப்பை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆச்சரியமாக இருக்கும். தெளிவாக தெரியும் இது நரகம்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஏக்கமே வரும். சொர்க்கத்தில் நான் இருந்தேன், நாராயணனாக இருந்தேன், மகாலட்சுமியாக இருந்தேன். அது தினம் தினம் கடவுள் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த முரளி தினம் தினம் படிக்கணும். படித்ததை நாள் முழுவதும் மனதில் அசை போடணும். ஸோ அப்படி அசை போட போட வெளி உலக விஷயத்தில் இருந்தெல்லாம் உங்களுடைய புத்தி விலக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக வரும். ஒன்று காமம் இருக்குதா, கோபம், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நீங்கள் அமைதி, ஆழ்ந்த அமைதி நான் சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா இது வராது. இதில் ஏதோ ஒன்று சூக்ஷ்மமாக வந்தால் கூட அந்த அமைதி கட் ஆகும். இறைவனை உங்களால் நினைக்க முடியாது. ஆச்சரியமாக இருக்கும். காமத்தில் விழுந்தீங்கன்னா நினைக்கவே முடியாது. கோபப்பட்டாலும் நினைக்க முடியாது. பற்று பேராசை வந்து அது ரொம்ப சூக்ஷ்மமாக வரும். அப்பயும் நினைக்க முடியாது இல்லை. ஒரு உங்கள் பேர குழந்தைய கொஞ்சுறீங்க அப்படின்போது அப்படியே ஒரு மயக்க நிலைக்கு போயிடும் புத்தி. இறைவனை நினைக்காது. நினைக்காத நேரம் ஃபுல்லாக ஆத்ம பலகீனமாகிட்டே இருக்கும். ஏன்னா இருக்கிறது கலியுகம். மற்றவர்களுடைய வைப்ரேஷன் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ இதில் இருந்தெல்லாம் உங்களை பாதுகாத்துக்கணுன்றதில் நீங்கள் கவனம் கொடுத்தா போதும். சுற்றி நடக்கிறதுலேருந்து உங்கள் புத்தி விலகி இருக்கிறதுனால, விலகி இருந்தாலே நீங்கள் வந்து பாவம் செய்ய மாட்டீங்க. அந்த நேரத்துக்கு தேவையான சரியான முடிவை மட்டுமே எடுப்பீங்க. ஸோ அடுத்தது ஒரு ரொம்ப தப்பான கருத்தை ஒன்று சொல்லியிருந்தார் பரம்பொருள் மகாவிஷ்ணு. ஏன்னா அப்படின்னா, இங்கே இயங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இயங்க வைக்கிறது எல்லாமே கர்மா, அது வந்து ஒரு ட்ராப். அதனால தான் சன்னியாசிகளை நான் எதுவுமே செய்ய மாட்டேன், சும்மா இரு அப்படின்னு காட்டுக்கு போயிடுறான். எதுவும் செய்யாமல் யாராலையாவது இருக்க முடியுமா முதல்ல இல்லையா. சுவாசிக்கிறது கர்மா தான், சாப்பிட்றது கர்மா தான். அந்த சாப்பிட்றதுக்கு அவங்க பிச்சை எடுக்கணும் காட்டில் இருக்கிறவங்க. ஸோ எதுவும் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால தான் கர்ம யோகா, காரியம் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு கீதையில் இருக்கும். பட் ஆனால் அவங்க காட்டில் இருக்கிறவங்க வந்து அதுக்கு பேரே வந்து கர்ம சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் செய்யாமல் இருக்கிறது கர்ம. அதாவது சொர்க்கத்தில் எல்லாம் காரியம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனந்தமாக. அங்கே எந்த பாவ கர்மமும் நடக்காது. ஏன்னா எல்லாருமே ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. விலகி சாட்சியாக பார்ப்பாங்க. இயல்பாகவே முயற்சி பண்ண மாட்டாங்க. இப்போ தான் நம்ம முயற்சி பண்ணி அதை நம்ம குணமாக மாத்திரம். அந்த குணத்தை ஆத்மா அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சொர்க்கமாக இதே பூமி மாறும்பொழுது அங்கே பிறக்கிறதுக்கு இப்போ இந்த குணத்தை எந்த அளவுக்கு பக்காவாக தாரணை பண்ணியிருக்கிறீங்களோ அதற்கேற்ப ஆரம்பத்திலே பிறப்பீங்க, இல்லைன்னா லேட்டாக பிறப்பீங்க. ஸோ கர்மா ட்ராப்பு கிடையாது. இந்த 5 விகாரம்தான் ட்ராப்பு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த இடத்துல கோபப்படுறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மகாவிஷ்ணு அவர்களே ஸ்கூலில் பேசும் பொழுது அது ஏதோ ஒரு கர்மா இருக்குது, அது நமக்கு தெரியாது இல்லையா. அந்த நேரம் அவர் கோபப்பட்டது வந்து அது அவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் கோபப்படுறது ரைட்டுன்னு இப்போவும் சொல்லிட்டு இருக்கிறது தான் வருத்தம் அளிக்குது.
ஏன்னா அவருடைய பலகீனம் அதுதான் நினைக்கிறேன் இல்லையா. முன்ஜென்மத்து கர்மாவுக்கான தண்டனை அதன் மூலமாக கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அப்போ இந்த 5 விகாரத்தை எதுவுமே உங்கள் மைண்டில் வரவில்லைன்னா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. வரவிட்டால் மாட்டிக்கும். ஏன்னா எல்லார் தலையிலும் வண்டி கணக்கில் பாவம் இருக்குது, செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம், டவுட்டே கிடையாது. ஸோ அதற்கான தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு என்னுடைய வார்த்தையோ பார்வையோ எண்ணமோ கூட இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும். ஸோ கர்மான்றது காரியம் செய்கிறது, அது ட்ராப்பு கிடையாது. இந்த 5 விகாரங்கள் தான் ட்ராப்பு. ஆனால் அந்த 5 விகாரம் உங்களுக்குள்ளே இருந்தால் அதன் மூலமாக தான் தண்டனை கிடைக்கும். ஸோ எந்த விகாரத்துக்கு நீங்கள் அடிமை ஆகியிருக்கிறீங்கன்றது மாயாவுக்கு தெரியும். மாயா, சாத்தான், ராவணன் இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணனே தவிர ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. எந்த மத வேதங்களிலும் உள்ள கதைகள் நிஜத்தில் நடந்ததே கிடையாது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இறைவன் ஞானத்தை அடைந்த பிறகு இந்த 5 விகாரத்தை வெல்லும் முயற்சியில் நீங்கள் மாயையோடு நடத்தும் யுத்தத்தை அவங்க மனிதர்களோடு நடத்துகிற யுத்தமாக ஒவ்வொரு மதத்திலையும் காட்டிட்டாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம்னா இயக்கிறது ரெண்டுமே கடவுள்னு வேறு சொல்லியிருந்தார். அப்போ கடவுளே உங்களை வந்து சிக்க வைக்கிறாரா? ஸோ அதுக்கு தான் நம்ம பதிவு போட்டிருந்தோம். கடவுள் எங்கே இருக்கிறாரு, எல்லா இடத்துலலாம் கிடையாது, அவர் இயக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் தனியாக தான் இயங்குறீங்க. ஆத்மா தனி, பரமாத்மா தனி. அவர் கடைசியில் மட்டும்தான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து உயர்ந்த கர்மம் எது, பாவக்கர்மம் எதுன்னு கற்றுக் கொடுக்குறார். அவ்வளோதான். ஒன்று உங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுற எல்லா காரியமும் பாவம்தான்ற ஆத்மான்ற உணர்விலிருந்து செய்யும் காரியம் மட்டுமே புண்ணிய காரியமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒருவரை ஆத்மான்னு பார்க்குறதே மிகப்பெரிய புண்ணிய காரியம். எப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ ஒரு பொண்ணை வந்து அழகாக இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறது அந்த பொண்ணுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அட்லீஸ்ட் கனவுலையாவது வரும், ஏன்னா அவனை பற்றி நம்ம மோசமாக நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது உங்கள் மைண்டில் இருந்தது தான் அங்கே போகுதுன்ட்டு. அது டச் ஆகும். அது ஒரு தூய்மையான ஆத்மா, தேவதை ஆத்மான்னு நீங்கள் நினைக்கும் போது அவங்கள அறியாமல் அந்த பரிசுத்த தன்மை வர ஆரம்பிக்கும். அப்போ எனக்காவது இந்த மாதிரி வீடியோ பார்க்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு சக்தி இருக்கும், அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் ஆத்மான்னு பார்க்குறதே மிகப்பெரிய புண்ணியம். அந்த உணர்வில் பேசுகிறது, இந்த ஞானத்தையே கொடுக்கறது, இதெல்லாம் மிகப்பெரிய புண்ணிய காரியங்கள். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், கடவுள் நடத்துகிற நாடகம் கடவுள் நடத்துறது கிடையாது. இதை கேட்கும்போது எனக்கும் செம ஷாக்காக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பிரம்மகுமாரிக்கும் கடவுள் பேசும்போது முதல்ல முரளி கேட்கும் பொழுது அது கடவுள் இதை நடத்தலையா? ஏன்னா நம்ம மைண்டை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணியாச்சு பக்தியில் இல்லையா. எல்லாம் அவனின்றி அணுவும் அசையாது அப்படி இப்படின்னு அதை தான் நம்ம கேட்குறோம். அப்போ கற்பழிக்கிறதெல்லாம் கடவுள் தான் பண்ணுறாரா? அதனால தான் நாஸ்திகர்கள் நாஸ்திகத்துக்கே போகிறாங்க. சரி, ஆனால் அவங்க போகிறது கரெக்டு தான். ஏன்னா கடவுள் முதல்ல அப்படி பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்க கடவுள் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. கடவுள் சொல்கிறாரு, இந்த 5000 வருட நாடகம் உருவாக்கப்பட்ட நாடகம், தானாக உருவானது. இது எப்போவுமே நடக்குது. இதில் அதிசயம் என்ன தெரியுமா? இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னு சொல்கிறோம். ஒரு கல்பத்தில் நடந்தது தான் திரும்ப 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 அனாதியாக நடக்குது. நான் ஸ்டாப், எட்டர்னல். இதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கடவுளுக்கு போட்டாங்க. கடவுளுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. சிவன் அப்படி ஜோதி பிழம்பாய் இருந்தார். பிரம்மா மேல் நோக்கி தலையை தேடி போனார், விஷ்ணு பாதத்தை தேடி போனார், கண்டே பிடிக்க முடியல. அப்படி இப்படின்னு பக்தியில் கதை சொல்லிட்டாங்க. அப்படி கடவுள் கிடையாது, அவர் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அதனால தான் அவரை பார்க்க முடியல. ஸோ அதனால் கடவுள் இதை நடத்தலை. இது எந்த விதிப்படி நடக்குதுன்ற விதியை கற்றுக் கொடுக்க தான் கடவுள் வர்றார். கரெக்டாக சொல்லணும்னா கர்மத்தின் விதி. சொர்க்கத்தில் கர்மத்தின் விதியே இயங்காது. இதுவுமே பெரிய ஆச்சரியம். ஏன்னா சொர்க்கத்தில் எல்லாருமே நல்லவர்கள் தான். அவங்க நல்ல காரியத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ மற்றவர்கள் மேலே இருக்கிறவங்களாம் எப்போ தான் கீழே இறங்கி வர்றது இல்லையா? ஏன்னா சொர்க்கத்தில் கடைசியில் முடியும் போது 33 கோடி தேவதைகள்ன்றாங்க. ஆரம்பத்தில் 9 லட்சத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போ இன்றைக்கி 1000 கோடி மக்கள் தொகை, மற்றவங்க எல்லாம் மேலே இருக்கிறாங்க, அவங்க வரணும் இல்லை? அதனால் சொர்க்கத்தில் கர்மத்தின் விதி வேலை செய்யாது. அவங்க பாவமும் செய்ய மாட்டாங்க, புண்ணியத்துக்கும் அங்கே பலன் கிடையாது. ஏன்னா
இப்போ இந்த கடைசின்னு ஒரு வருடம் இறைவனை நினைக்கிறதே மிகப்பெரிய புண்ணிய காரியம். நீங்கள் தூய்மை ஆகும்போது தூய்மையின் அதிர்வலைகள் உங்களை சுற்றி பரவுது, மிகப்பெரிய புண்ணிய காரியம். இந்த ஞானத்தை கொடுக்கறது இன்னும் பெரிய புண்ணிய காரியம். ஸோ இப்படி நிறைய புண்ணிய காரியங்கள் நீங்கள் சேர்க்குறீங்களா. சொர்க்கத்தில் 21 பிறவி, 2500 வருஷம் ஆயுள் அதிகன்றதுனால வெறும் 21 பிறவி தான், 150 வருடம் ஆயுள் இருக்கும் சராசரியாக. ஆனால் 21 பிறவினாலும் 2500 வருஷம்தான். நரகத்தில் 63 பிறவி, ஆனாலும் அது 2500 வருஷம்தான். ஏன்னா ஆயுள் அங்கே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இங்கே தான் கர்மத்தின் விதியே வேலை செய்யுது நரகத்தில். ஏன்னா பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அது சேர்ந்துக்கிட்டே வரும். ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் அதுக்கான தண்டனையும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் தண்டனை ஒரு பக்கம் அடைஞ்சிக்கிட்டே பாவம் இன்னும் அதிகமாக தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ மலை அளவுக்கு உங்கள் தலை மேலே பாவம் இருக்குதுன்ற. ஸோ அதை எரிக்கிறதுக்கு தான் சதா இறைவன் நினைவிலேயே இருந்துக்கிட்டே நீங்கள் எல்லா காரியமும் செய்யணும். சாப்பிட்டாலும் குளித்தாலும் பேசினாலும் எது பண்ணாலும் ஒரு பக்கம் இறைவன் நினைவு, என்னுடைய பாவம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, இறைவன் என் அப்பா சிவனை மாதிரியே நானும் தூய்மையாகிட்டுருக்கிறேன், இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓட ஓட தூய்மை ஆகுறோம் இல்லையா. இப்போ தூய்மை ஆக ஆக ஆத்மாவுக்கு வருமானம் ஆகுது. அந்த வருமானத்தை தான் அடுத்த 2500 வருஷம் நாம் அனுபவிக்கிறோம். இப்போ செய்கிற கர்மத்தின் பலனை மொத்தமாக அங்கே 2500 வருடமும் ஒவ்வொரு பிறவியிலும் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறப்பீங்க எல்லாமே இங்கேயே நிர்ணயமாகிடும். 21 பிறவிக்கு மொத்தமாக சேர்த்து. சொர்க்கம் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே, அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்களோ தெரில. உண்மையிலே சொர்க்கத்தில் நீங்கள் என்ன திருமணம் பண்ணுறது, யாரை திருமணம் பண்ணுறீங்க எல்லாமே இங்கே நிச்சயமாகிடும். திருமணம் மட்டும் இல்லை, இந்த அப்பா அம்மாவுக்கு பிறப்பீங்க எல்லாமே. ஏன்னா உங்களுடைய முயற்சியின்படி சேர்த்து வச்சிட்டிங்க. ஸோ அதைத்தான் அங்கே நாம் அனுபவிப்போம். அங்கே கர்மத்தின் விதி இருக்காது, இங்கே தான் கர்மத்தின் விதி இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறார் இல்லையா, கர்மா பண்ணாலே ட்ராப்பு, எதுவுமே பண்ண தேவையில்லை. இது ரொம்ப தவறான, எல்லா மதமுமே தவறான கருத்துக்களை தான் போதிக்குது. அப்படி சந்நியாச மார்க்கம் போதித்த மிக தவறான கருத்து இது. ஆக்சுவலாக புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க டக்குன்னு இதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது சாதாரண ஆத்மா கிடையாது, பயங்கர ஸ்பெஷல் சோலாக இருந்தால் தான் இவ்வளோ விஷயங்களும் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போ இதில் நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய முரளிகளில் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் மாற்றி அட்லீஸ்ட் ஒரு வருஷமாகுது ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஜீரணம் பண்ணிக்குவோம். புதுசாக வரவங்களுக்கு என்ன எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம். அது எல்லாமே எங்களுக்கு புரியுது. அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, முரளி இறைவன் கொடுக்குற ஞானம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நடத்துறது கடவுள், மனிதன் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இல்லையா, கடவுள். இது இலவசமாக தான் கொடுக்கணும், இதுதான் இங்கே நீதி. அதனால தான் பெரிய பெரிய குருமார்கள்லாம் இங்கே தெரிந்தாலும் இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்திருக்கிறது கடவுள், இதில் அவர் கொடுக்கறது சொர்க்கம். அதுதான் உண்மையிலே உங்கள் சொத்து, உங்கள் உரிமை அதுதான். அதை இழந்துடாதீங்க. ஏன்னா இந்த 5000 வருடத்தில் ஒரே முறை தான் கடவுள் வரார். கடைசின்னு ஒரு வருடம். அவர் வந்தே 90 வருஷம் முடிஞ்சிருச்சு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் இருக்குது. எவ்வளோ முயற்சி பண்ணிட முடியும்? இனியும் காலம் தாழ்த்தாதீங்க, பண்ண முடியும். அதிவேகத்தில் முயற்சி பண்ணணும். ஸோ இனியும் சந்தேக புத்தியோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மெயினாக சொல்ல வந்தது, இந்த நாடகத்தை கடவுள் நடத்தலை, அது தானாக தான் நடக்குது. இங்கே கர்மத்தின் விதி கிடையாது. இங்கே கர்மத்தின் விதி வரும்போது நமக்கு இதை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் கலியுகம் வருது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1000 வருடம் முன்னாடி சித்தர்கள் இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க எங்கே போனாங்க? இங்கேயே தான் இருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி கீழே தான் இறங்கி வந்தோம். ஏன்னா அது எல்லாமே மனித வழி தான். இது சுற்றி இந்த மனித வழி தான் சாத்தானுடைய வழி, மாயாவின் வழி எல்லாமே. கடவுளுடைய வழி ஒன்றே ஒன்று தான். அதை தான் இப்போ கொடுக்குறார். இதை ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், இன்னும் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சரின்னு சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறதுல தான் முரண்பாடு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு அவர்கள் வீடியோவில் கடவுள் எங்கும் நிறைந்தோன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பாருங்கள், அவர் சொல்கிறதுலே முரண்பாடுனோடனே அந்த ஒரு ஃபேனட்டிக் இல்லையா. இப்போ ரஜினி ரசிகர்களுக்கு கமலை பிடிக்காது, அஜித் ரசிகர்களுக்கு விஜய் பிடிக்காது. அவங்க யாருக்கு ரசிகராக இருக்காங்களோ அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மனநிலை. அது நடிகர்களை சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, ஏன்னா அது ஆல்ரெடி குப்பை. இங்கே இறைவனை பிடிச்சிட்டு உங்கள் உடலையே மறந்து நீங்கள் போகணும். மனிதர்களை பிடிச்சிட்டு இழந்துடாதீங்க. ஓம் சாந்தி.
ஏன்னா சூரியன் கிழக்க உதிக்குது, ஏன் கிழக்க மட்டும்தான் உதிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் ரைட்டாக, மேற்க உதிக்குதுன்னு அவங்க சொல்கிறதும் ரைட்டாக இருக்கும். வடக்கு உதிக்குதுன்றதும் ரைட்டுன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இந்து மதம் தான் இவ்வளோ கீழான நிலையை அடைஞ்சிருக்குது இல்லையா? முஸ்லீம்கள் யாரும் ஒருவரே அல்லாஹ் அப்படின்னு ஒரு குழுவும், இன்னொரு குழு இல்லை 2 அல்லாஹ், இல்லை 4 அல்லாஹ் இருக்கிறாங்க, இல்லை நிறைய அல்லாஹ் இருக்கிறாங்க, அப்படி யாராவது சொல்லி பார்த்துருக்குறீங்களா? அல்லது கிறிஸ்தவர்கள் ஒரு இயேசு கிடையாது நிறைய இயேசு இருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்துருக்குறீங்களா? இங்கே தான் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய உண்மையான தர்மத்துடைய பேர் என்ன தெரியுமா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் சொர்க்கத்தில் இருந்தது. எப்போ அவங்க காமத்தில் விழுறாங்களோ அப்போ ஹிந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா தேவதைன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுட்டு. அப்போ ஒரிஜினல் தர்மத்தையே நம்ம மறந்துட்டோம். அதனால் அவங்கள எழுப்பணும்னு நினைத்தாலும் அந்த தூக்கத்திலேருந்து அவங்கள எழுப்புறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவிடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருப்பாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.